விஜய் கூட்டத்துக்கு தாமதமா வந்தாரு, ரோட் ஷோ நடத்தினாரு, தலைய வெளிய காட்டல, விதிகளை பின்பற்றல, டிஎஸ்பி சொல்லியும் கேட்கலன்னு இப்போ புகார்களை எல்லாம் அடுக்குறீங்களே, இதையெல்லாம் அப்பவே சொல்லி அந்த கூட்டத்துக்கு அனுமதியை ரத்து பண்ணியிருக்கலாமே. ஏன் பண்ணல? நம்மளால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு கடைசி நிமிஷத்துல சொல்லுவோம். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அவங்களுடைய தலைவலி அப்படின்னு சொல்லி அலட்சியமாக உங்களுடைய காவல்துறை விட்டுட்ட மாதிரி தெரியுதே சார். நீங்க இப்படி தனிப்பட்ட அரசியல் லாப நஷ்டத்தை எல்லாம் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு 41 உயிர்கள் பறி போயிருக்காதுல்ல. தன்னை வருத்திக்கிட்டு பிள்ளைகளுக்கு நல்லது செய்யறது தான் ஒரு அப்பாவினுடைய குணம். ஆனா தமிழ்நாட்டுக்கே நான் அப்பா அப்படின்னு சொல்லிக்கிற நீங்க உங்களுடைய அரசியல் பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக மக்களை காக்க தவறிட்டீங்களே, இது நியாயமா? விக்கிரவாண்டி தொடங்கி கரூர் வரைக்கும் விஜய் நடத்தின கூட்டங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு இப்போ லிஸ்ட் போடுறீங்களே, இதெல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும்ல. அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? மக்கள் யாருக்காக வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அவங்க யாருக்காக வந்துட்டு போனாலும் அவங்க நம்மளுடைய மக்கள் அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களுடைய காவல்துறை கிட்ட அவங்க பத்திரமா வந்துட்டு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு அம்சங்களையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு கட்டளை போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 41 உயிர்கள் போயிருக்குமா? அப்போ கரூர்ல நடந்த அந்த அசம்பாவிதத்துக்கு விஜய் மட்டும் இல்ல, நீங்களும் ஒரு பொறுப்பு தான் அப்படிங்கிறது இப்பவாவது உங்களுக்கு புரியுதா முதல்வரே?